ஆதார் கார்டு. ஆதார் கார்டுன்றது ரொம்ப மிகவும் முக்கியம். ஆதார் கார்டு இல்லைன்னா நீங்கள் இந்தியாவுடைய குடிமகன்களே கிடையாது. அதாவது அது என்ன சொல்கிறது, ஆமாம், இந்தியாவுடைய குடிமகன்களே நீங்கள் இல்லாதது அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இந்த ஆதார் கார்ட்லேயே சில விதமான டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மாற்ற சொல்கிறாங்க. என்ன டீட்டெயில்ஸு? மோர் தென் நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கணும் நிறைய டீட்டெயில்ஸ். குறிப்பாக புகைப்படம், ஃபோட்டோ வந்து லேமினேஷன் பண்ணி வச்சுக்கிறதா இருக்கட்டும், ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும். இதை விட ஒரு தரமான அப்டேட் வந்து இருக்குது இந்த ஆதார் அட்டை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு. நடிகர்கள் புகைப்படம் வந்து பார்த்திங்கன்னா இவங்கக்கிட்ட இடம்பெறத்தை நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா, ஆதார் கார்டு வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, ஆதார் கார்டு இல்லாதவங்க, ஆதார் அப்படின்றது கண்டிப்பாக வந்து தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையிலே அது ரொம்பவே மிக முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமாக பார்க்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் ஆதார் அட்டை வைத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் பல்வேறு விதமான தரமான அப்டேட்டுகள் தொடர்ந்து காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு சொல்லக்கூடிய அறிவிப்பு என்னென்னா, ஆதார் கார்டு நீங்கள் வச்சிட்ருக்கீங்க, 10 வருஷத்துக்கு கிட்ட வச்சிட்ருக்கீங்க, எதையுமே வந்து மாற்றலை அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குன்னா அதை நீங்கள் மாற்றி தான் ஆகணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நம்முடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா கவர்மெண்ட்டு ஆதார் கார்டை மஸ்ட்டாக வந்து வச்சுருக்கிறாங்க, இம்பார்ட்டண்ட்டாக வச்சுருக்கிறாங்க. அதுக்கு பல ரீசன்கள் இருக்கலாம். ஓகேங்களா? ஆதார் கார்டு இப்படி வந்து யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராப்பர் அட்டென்ஷன் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொஞ்சம் கரெக்டாக பண்ணாலும் கூட சில மிஸ்டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நடக்கிறது தொடர் கதையாக நடந்து கொண்டு வருகின்ற ஒரு சூழ்நிலையில் தான் ஆதார் கார்டு இல்லாத நண்பர்களுக்கு நீங்கள் உடனே அவங்க வந்து நெட் சென்டருக்கோ இல்லை மற்ற இணையதளங்களுக்கோ சென்று கண்டிப்பாக அவங்க எல்லாத்தையுமே ப்ராப்பராக பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. எதுக்கு ப்ராப்பராக அவங்க பண்ணோம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு எல்லா விதமான டீட்டெயில்ஸுமே கொடுக்கணும். நம்முடைய யூனியன் கவர்மெண்ட்டுக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நம்ம A to Z பக்காவாக எல்லாத்தையுமே நம்ம சைடு இருந்து கொடுத்தா தான் ஓரளவாவது நமக்கு எதனா ஃபேவரபுளான ஒர்க் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ எதனா ஒரு புது ஸ்கீம்ஸ் வருதுப்பா அப்படின்னா அது கண்டிப்பாக நமக்கு வரணும்ல. புது ஸ்கீம்ஸ் அப்படின்றது நமக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். நம்மளும் எதனா வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக டெஃபினெட்லி வந்து இருக்கணும். ஸோ அதுக்கு தான் வந்து அந்த ஆதார் கார்டு அப்படின்றது. அதெல்லாம் ஆதார் கார்டு அட்டென்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது இருக்குது. அது தலைவலி பிடிச்சது அவ்வளோ இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை பற்றி நான் எல்லாத்தையுமே வந்து ஒன்றொன்னா A to Z வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அதை பற்றி எல்லாத்தையுமே வந்து நம்ம டீட்டெயில்ஸாக ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியர் கட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய சேனலை நம்ம பார்க்கத்தான் போகிறோம் சில குட்டீஸ். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது.